கணவன் மனைவி சண்டை அப்படின்றது சகஜமானது தான். ஆனா, அத எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு கதை மூலமா சொல்றேன். ராஜா தான் அந்த ஊர்லயே ஒரு பெரிய முட்டாள். வருமானமே இல்லாததுனால, இருந்த மாட்ட வித்துட்டு நமக்கு சாப்பாடு வாங்கிக்கலான்னு மனைவி ராஜா கிட்ட அந்த மாட வித்துட்டு வர்றதுக்கு குடுத்து அனுப்புறா. மாட இழுத்துட்டு போனவன் வழியில அதோட போராடினதுனால ஒருத்தன் ஆட்ட குடுத்துட்டு மாட்ட வாங்கிட்டு போயிடுறான். இவனும் அத வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். ஆடு அவன் கூட சரியா வராததுனால ஒருத்தன் கோழிய குடுத்துட்டு ஆட வாங்கிட்டு போயிடுறான். ராஜாவும் பையில கோழிய வாங்கிக்கிறான். கோழி சத்தம் போட்டுட்டே இருந்ததுனால ஒருத்தர் 2 முட்டைய குடுத்துட்டு, இந்த முட்டை சத்தம் போடாதுன்னு சொல்லி குடுத்துட்டு போயிடுறாரு. ராஜாவும் அத வாங்கிட்டு டீ குடிக்க ஒரு கடைக்கு போறான். டீ கடைக்காரரு நடந்தத கேள்விப்பட்ட உடனே ராஜா கிட்ட சொல்றாரு, "நீ வீட்டுக்கு போனோடனே உனக்கு செம திட்டு உள்ள போகுதுன்னு." ராஜா சொன்னா, "என் மனைவி என்னை திட்ட மாட்டான்னு." அப்ப கடைக்காரர் சொன்னாரு, "உனக்கும் எனக்கும் ஒரு பந்தயம். நீ வீட்டுக்கு போனோடனே உன்னுடைய மனைவி உன்னை திட்டலனா இந்த கடையை நீ எடுத்துக்கலாம். அப்படி உன்னை திட்டினாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீ என்னுடைய கடையில சம்பளம் இல்லாம வேலை செய்யணும்." அப்படின்னு ராஜா ஒப்புக்கொண்டான். 4 பேர் சேர்ந்துட்டு வீட்டுக்கு போறாங்க. ராஜாவுடைய மனைவி நடந்ததை கேள்விப்பட்டோன்னே, "பரவாயில்ல வாங்க, நடந்தது நடந்து போச்சு. சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட வாங்கன்னு" சொன்னாங்க. எல்லாருமே அதிர்ந்து போனாங்க. கடை ராஜாவுடையதாயிருது. அடுத்த நாள் ராஜா கிட்ட ஒருத்தர், "எப்படி இது சாத்தியம்?" கேட்கும்போது ராஜா சொன்னா, "நானும் என்னுடைய மனைவியும் திருமணமான புதிதுல ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டோம். அதாவது என்ன சண்டைனாலும் 4 செவுத்துக்குள்ள தான் போட்டுக்கணும், 4 பேர் முன்னாடி போடக்கூடாதுன்னு. அதனால தான் நான் தப்பிச்சேன்." அப்படின்னு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் தான். ஆனா 4 செவுத்துக்குள்ள அதை முடிச்சுக்கிட்டோன்னா பிரச்சனை பெருசாகாது, வெளியவும் தெரியாது.